அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். ரமதான் டே 8ஓட மினி விளாக் பார்க்கலாம். இன்னைக்கு இஃப்தாருக்கான வேலையை ஈவினிங் 4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வேலையும் அதிகமா இருந்துச்சு. அசர் வேற தொழுக போகணும், பசியார வேலையும் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் எல்லா வேலையும் நம்ம தானே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு 1 by 1 கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சகப்பரிசி புட்டு மாவோட ரவா, தேங்காய், இளநீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புட்டு வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நன்னாரி பால் ரெடி பண்ணிட்டேன். காய்ச்சின பால்ல ஊற வச்ச பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், கொஞ்சம் நன்னாரி சிரப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நன்னாரி பால் ரெடி. அடுத்து திராட்சையை உப்பு போட்ட தண்ணியில 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். புட்டு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நட்ஸ் நெய்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு புட்டுல சேர்த்து எடுத்து வச்சிட்டேன். அடுத்து முட்டை குருமாவும் ரெடி பண்ணிட்டேன், சஹருக்கும் சேர்த்து. அடுத்து பசியாரிக்கு ஆப்போசிட் எடுத்து வச்சுட்டு இடியப்பமும் கடையில இருந்து வாங்கி வச்சிட்டேன். இப்ப நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். புட்டு கூட வாழைப்பழம், நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். எப்போதும் போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு திராவிய தொழுகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். பசியார வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதையும் வேஸ்ட் பண்ணுவானு சொல்லிட்டு ஈதுக்கு வாங்கின என்னோட சாரி எல்லாம் ஓரம் தச்சுட்டு ரைஹானாவோட ட்ரெஸ்ல ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்.